Hi friends. இன்றைக்கி வந்து வாழைப்பழம் வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன். நல்லா டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். சூடானதுக்கப்புறமா பழத்தை வந்து இது ரவுண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த நெய்லேயே நல்லா வந்து வதங்கி நல்லா மசிஞ்சு வந்துடும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நான் வந்து இன்றைக்கி நேந்திரப்பழம் 2 பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நேந்திரப்பழம்னா வேறு பழம் கூட எடுத்துக்கலாம், அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு துருவுன மாதிரி நான் வந்து அடித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம். 1/4 மூடி தேங்காய் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுலேயே அந்த அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா வந்து இதுலேயே நான் வந்து 1 டம்ளர் பால் ஊற்றிருக்கேன். நான் நல்லா திக்கான மாட்டுப்பால் ஊற்றிருக்கேன். நீங்கள் பேக்கெட் பாலோ இல்லை மாட்டுப்பால் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் திக்காக ஊற்றினா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரவையும் வேகணும், அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பு வந்து சிம்லேயே வச்சு தான் நம்ம இதை வேக வச்சுக்கணும். அப்போ தான் ரவை வந்து நல்லா வெந்து வரும். பார்த்திங்கன்னா இருக்கிற மீதி பாலையும் நான் ஊற்றிட்டேன். ஃபுல்லாக வந்து 1 டம்ளர் பால் பிடிச்சிது எனக்கு. நல்லா ரவை வந்து நல்லா வெந்து வந்துடும். இதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறமா நான் கொஞ்சம் கலருக்காக மஞ்சத்தூள் ஒரு கொஞ்சமாக போட்டிருக்கேன். நீங்கள் மஞ்சத்தூள் வேண்டாம்னா போடாமல் விட்டுலாம், கொஞ்சம் கலராக நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் 1/2 கப்பு வந்து சுகர் எடுத்திருக்கேன். 1/2 கப்லேயே வந்து நான் டேஸ்ட் பார்த்துட்டு தான் போட்டேன். இது வந்து மீடியமாக இருக்கும் சுகரு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுகர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும், நல்லா இனிப்பாக தித்திப்பாக வேணும்னா நீங்கள் ஃபுல்லாமே 1/2 கப் சுகர் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா அடுப்பில் வச்சு அந்த சிம்லேயே வச்சு நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா வேறு ஒரு தட்டில் மாற்றிட்டு ஆறுனதுக்கப்புறமா நல்லா மறுபடியும் கையில் நல்லா கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு எண்ணெயோ நெய்யோ ஏதோ ஒன்று தடவிட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு லட்டு பிடிக்கிற அளவுக்கு வந்து இந்த வாழைப்பழத்தை எடுத்து நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு தட்டில். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்து வச்சு எல்லாமே பிடிச்சி எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறமா மறுபடியும் வந்து ஒரு கடாயில் நெய் ஊற்றிக்கணும். நெய் ஊற்றி நம்ம வறுத்து எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். நீங்கள் நெய் ஊற்றலைன்னா கூட ஆயில் கூட ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினா டேஸ்ட் நல்லா மணமாக நல்லாயிருக்கும். இது வந்து கடாயிலே செய்யணுன்ட்டு இல்லை, நீங்கள் வந்து பணியாரக்கல் இருக்குது பார்த்திங்களா, அதில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி கூட உள்ளே தனித்தனியாக வச்சு நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா நல்லா திருப்பி திருப்பி விட்டு இந்த மாதிரி நல்லா மேலே செவந்து வரும். உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோ எங்கள் சேனலில் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள்.